இச்சபோட் சினிமாவில் இந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட கண்டினியூஷன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராணா அவர்கள் வந்து போயிட்டு வந்திருக்காரு போல். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த ஷோல்டரில் சம்திங் ஏதோ அடிபட்டிருக்கு போல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க 3 வாரத்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து ராணுவுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பதட்டம். ஒரு பக்கம் ஹன்ஷிதா வந்து இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நான் ரியல்னு தெரியாமல் நான் யோசிக்காமல் ரொம்ப டவுட்டாக பேசிட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரி இப்போ கில்ட்டாக இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து திரும்பவும் அந்த இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து பேசினது வந்து உண்மையிலே ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ உண்மையாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையாக நீ அப்படி பண்ணும்போது இது கூட அவன் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோடனே ராணுவுக்கு செமையாக கடுப்பாயிடுச்சு. பாவம் அவர் தான் அப்பயே அடிபட்டு கையெல்லாம் வந்து கட்டு போட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ எழுந்து சொல்கிறாரு, ஸோ ஒரு விஷயம் நான் பண்ணணுமேன்னு அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், அதை எப்போ பார்த்தாலும் இப்படியே சொன்னால் நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ராணுவ ஒரு மாதிரி வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாரி கேட்க நான் ஒன்றும் அந்த இடத்துல எந்திரிக்கலை, ராணுவ அடிபட்டிருக்கு அப்படின்னா அது அவன் தப்பு அப்படிங்கிற மாதிரி பாவம் திரும்பவும் வந்து ராணுவ மேலேயே வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் அடிபட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கே அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் வந்து சௌந்தர்யா வந்து பேசியிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ராணுவ வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறானா, சாரி கேட்க எந்திரிக்கலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து கேட்கும்போது வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ராணுவ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ப்ரோமோவில் வந்து ரொம்ப உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி அது ரொம்பவே எமோஷனலாக இருக்க போது போல். ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.